அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அல்லாஹ்விடம் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கு துவா செய்யுங்கன்னு கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும் போது அல்லாஹு தாலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு ஆமின்னு சொல்லிட்டு யா அல்லாஹ் இவருக்கு நீ அதே போல் கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. விச் மீன்ஸ் நம்ம பிறருக்காக துவா செய்யும்போது மலக்குமார்களே நமக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முஹர்ரம் இன்னும் 2 or 3 days தான் கிடக்குது முஹர்ரம் வர்றதுக்கு இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த முஹர்ரம் அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றணும் இன்ஷா அல்லாஹ். அந்த வருடம் ஃபுல்லாக நம்ம சந்தோஷமாகவும் பரக்கத் நிறைந்ததாகவும் அல்லாஹோடைய அருட்கொடை நம்ம மீது அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் 2 சலவாத் பார்க்க போகிறோம். அதாவது எந்த துவாவை நான் இது சொல்ல வரலை, ஆனால் நமக்கு ஒரு தேவை நடக்கணும் அப்படின்னா அதுக்கு சலவாத்தை விட பெஸ்ட் எதுவுமே கிடையாது. சீரியஸாகவே சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீயத்து வச்சு அல்லாஹ் இடத்துல இந்த சலவாத்தை நான் இந்த தேவைக்காக நான் ஓதுறேன்டா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் ஓதி பாருங்களேன். உண்மையாகவே சொல்கிறேன், மாஷா அல்லாஹ், சலவாத் மூலமாக கிடைக்காது அப்படின்ட்டு ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு சலவாத்தோட பவர் இருக்குது. நம்மள நிறைய பேருக்கு அந்த சலவாத்துனால இவ்வளோ பெரிய இது இருக்கா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நாட்டம் நடக்கணும் அல்லாஹ் கிட்ட அப்படின்னா நியத்து வச்சு சலவாத்தை மட்டுமே அதிகமாக ஓத ஆரம்பிங்க. நீங்கள் எவ்வளோக்கு ஓதுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் வளமான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த 2 சலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சலவாத் அப்படின்னா, அஸ்ஸலவாத்துல் லாய்கா. நீங்கள் இப்போ முஹர்ரம் மாதத்தில் பிறை 1ஆம் நாள், அதாவது முஹர்ரம் பிறை 1 நாளில் பகலில் அல்லது இரவுலையோ இந்த சலவாத்தை 300 தடவை ஓதிக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு அதிகமாகவும் ஓதிக்கோங்க. இது ஓதுனீங்க அப்படின்னா வறுமை, கஷ்டம், பணக்குறைவு இந்த மாதிரி விஷயங்களில் குறைவே ஏற்படாது. அல்லாஹ்வோட கிருபையால் உங்களுடைய அந்த ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டேபிள் கிடைக்கும். உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு கிடைக்கும். இந்த சலவாத் என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அதத கமாலில்லாஹி வ கமா எலீகு பி கமாலிஹி. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அதத கமாலில்லாஹி வ கமா எலீகு பி கமாலிஹி. என்னுடைய அர்த்தம் என்னென்னா, யா அல்லாஹ், எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் உன்னுடைய பரிபூரணத்தின் எண்ணிக்கை அளவிலும் அந்த பரிபூரணத்திற்கு உரிய பொருத்தமான சலவாத்தையும் சலாமையும் என்றென்றும் பொழிவாயாக. ஆமீன். இதுதான் அந்த சலவாத்து. இன்ஷா அல்லாஹ் இந்த சலவாத்தை முஹர்ரம் பிறை அன்னைக்கு அதிகமாக ஓதி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியும் உங்களோட வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ். அடுத்து சலவாத்துல் தவக்குல். இந்த சலவாத்தை முஹர்ரம் மாதத்தில் சுபுஹ் தொழுதுக்கு அப்புறம் ஓதுறது மிக 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 சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு அந்த நேரத்தில் ஓத முடியலை அப்படின்னா கூட பகல் அல்லது இரவில் 300 முறை ஓதிக்கோங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா வ மௌலானா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம் வ பிக அஸ்தஈசு ஃபஇஸினி வ அலைக்க தவக்கல்து ஃபக்ஃபினி யா காஃபி இஃபினில் முஹிம்மாத்தி மினத் துன்யா வல் ஆஹிரதி வ யா ரஹ்மானத் துன்யா வல் ஆஹிரதி வ யா ரஹீமஹுமா அன அபுதுக பி பாபிக். ரிப்பீட் தட். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா வ மௌலானா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம் வ பிக அஸ்தஈசு ஃபஇஸ்னி
وعليك توكلت فاغفني يا كافي اغفني المهمات من الدنيا والآخرة ويا رحمن الدنيا والآخرة ويا رحيمهما أنا عبدك ببابك اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم وبك أستعيذ وعيثني وعليك توكلت واغفني يا كافي اغفني المهمات من الدنيا والآخرة ويا رحمن الدنيا والآخرة ويا رحيمهما أنا عبدك ببابك. உடைய அர்த்தம் என்னென்னா, யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எஜமானருமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் தம் குடும்பத்தார் மீதும் ஸலவாத்தையும் சலாமையும் பரக்கத்தையும் பொழிவாயாக. இறைவனே, உன்னை கண்டே நான் உதவி தேடுகிறேன், எனக்கு உதவுவாயாக. உன்மீதே நம்பிக்கை வைத்தேன், என் நம்பிக்கையை நிறைவேற்றுவாயாக. போதுமாக்குபவனே, என்னுடைய இம்மை மறுமை தேவைகளை நிரப்பமாக்குவாயாக. இம்மை மற்றும் மறுமையின் ரஹ்மானே ரஹீமே, உன் அருள் வாசலில் கையேந்தி யாசித்து நிற்கும் அடியான் நான். இதான் அவனுடைய அர்த்தம். உண்மையாக சொல்லப்போனால் நிஜமாகவே அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செலவாத்து தான் இந்த 2 செலவாத்துமே. எப்படிப்பட்ட கஷ்டத்தில், நீங்கள் பண கஷ்டத்தில் உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா கூட இது அதிகமாக ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நிலைமை அப்படியே மாறும். இன்ஷா அல்லாஹ் இதையும் சுபூத் தொழுதுக்கு அப்புறமா 300 தடவை முஹர்ரம் அன்னைக்கு ஓதிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் துவா கேட்குறதுக்கு முன்னாடி இந்த செலவாத்தை 3 முறை நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்முடைய துவாக்களையும் அல்லாஹு தாலா அங்கீகரிச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் மறுமையிலையும் நம்மளுக்கு இந்த செலவாத்தின் காரணமாக அல்லாஹின் கருணையால் அவனோட மன்னிப்பும் பொருத்தமும் நிச்சயமாக கிடைக்கும். அதனால நம்மளுக்கு சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் நீங்கள் இவங்களும் ஓதி அவங்களுடைய வாழ்க்கையை அழகாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட நல்லவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவான். இதுவாக சிவலாக விடை பெறுகிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.